வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி அதிகமாகும். அதற்கான ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன சார் அந்த ஆதாரம் அப்படின்னா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எத்தனை வாட்டி சார் வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிபிகேஷன் டேட்டை எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி ஆட் பண்ணும் போதும் 1A 1B 1C 1D அப்படின்னு வரும். என்ன சார் 1A 1B 1Cனா, இது 2024 முதல் நோட்டிபிகேஷனா வந்ததுனால அதுல ஒவ்வொரு வாட்டி போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன பண்றாங்க, நோட்டிபிகேஷன் 1ல சேஞ்சஸ், நோட்டிபிகேஷன் 1ல இரண்டாவது சேஞ்சஸ் அப்படின்னு ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ABCD அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப லேட்டஸ்டா என்ன சார் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா 41 பதவிகளை உயர்த்தி இருக்காங்க. அப்ப என்ன சார் டோட்டல் வேகன்சி 9000 தாண்டிட்டு. இது அப்படியே நம்ம 2A மெயின்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் மந்த்ல வந்தது. எத்தனாவது நோட்டிபிகேஷன் சார் அப்படின்னா 8th நோட்டிபிகேஷன். எத்தனை வாட்டி சார் பதவியை இது வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு முறை உயர்த்தி இருக்காங்க. குரூப் 4ல நம்ம என்ன ரெஃபரன்சஸ் பார்த்துக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல 4 வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2Aவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 186 பதவிகளை. ரைட்டா, முதல் வாட்டி குரூப் 4லயும் என்ன சார் பண்ணியிருக்காங்க, வெறும் 480 போஸ்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா என்ன சார் செஞ்சாங்க, 2208 போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம், 8B அப்படின்னு ஆகும். 8Bங்கிறது என்ன சார், 8வது நோட்டிபிகேஷனா குரூப் 2A வந்தது. அதுல இரண்டாவது முறையாக என்ன ஆக போகுது, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது. எப்படி சார் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னா, 2 ஆதாரங்களையும் பக்கத்துல வச்சு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல 480 பதவிகள் தான் உயர்ந்துச்சு. அப்ப இதுக்கப்புறம் உயர்ந்தா என்ன ஆக இருக்கணும், உண்மையிலேயே வேக்கன்சி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 480க்கு குறைவாக வந்திருக்கணும். ஆனா என்ன சார் ஆயிருக்கு, 5 மடங்கு அதிகமாக வந்திருக்கு. 480 அப்படிங்கிறது 2200 மாறி இருந்திருக்கு. 5x அப்படி உயர்ந்திருக்கு. இதே 5x நம்ம எடுத்துக்கிட்டா கூட நமக்கு என்ன சார் வரும், 8th நோட்டிபிகேஷனா 2A 2B இருந்திருக்கு. அதுல 8Bயா இன்க்ரீஸ் ஆகும் போது 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனா 1000 வேக்கன்சி நமக்கு எங்க சார் வரணும், 2Aவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டும். ரைட், நம்ம 1000 வேக்கன்சி எதிர்பார்க்கிறோமா? ஆமாம், நம்ம 1000 வேக்கன்சி உறுதியாக எதிர்பார்க்கிறோம். அதற்கு என்ன சார் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பாப்போம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், இதை டெலகிராம்ல உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வேக்கன்சி இன்க்ரீஸ் என்ன சார், 1000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 6:35 இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ மூலியமாக குரூப் 4ல என்ன நடந்துச்சு, 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லிட்டேன். யாரெல்லாம் 2A மெயின்ஸுக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிந்த அளவுக்கு இதை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அதை நீங்க சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த ஆண்டே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. 1820 அப்படிங்கிற வேக்கன்சி 2006 வேக்கன்சியாக உயர்ந்துச்சு 8Aல. இப்ப 8Bல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், குரூப் 4ல நடந்த மாதிரியே ஒரு 5x இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு எவ்வளவு வேக்கன்சி சார் வரும், +or-1000 வேக்கன்சி வரப்போகுது. அப்ப +or-1000 வேக்கன்சி அப்படின்னா இன்னும் கூடுதலாக 1000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உறுதி. ரைட்டா, இதற்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன சார், நமக்கு குரூப் 2 உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு எஃபோர்ட்டை போடுங்க. 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இதற்கு மேலேயும் உங்களுக்கு 2A மெயின்ஸை படிக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம், டெலகிராம் சேனல் மூலியமா நீங்க கிளிக் பண்ணி எங்கள்கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். உங்களுக்குன்னே பிரத்யேகமாக டெய்லர் மேடா என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா 2A மெயின்ஸ் சிலபஸை 100% அறிவியல் முறையில் பகுப்பாய்வு செய்து நம்மள்கிட்ட பேட்சஸ் இருக்கு. நீங்க
கண்டிப்பாக படிங்க, உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.